Hi guys, I'm Antek Shore. I'm today going to talk about my mini project Zeplon, a full stack competitive programming. It is a replica like lead code. It is used for solving problems and practice. My role in this project is database management. I used Supabase for managing the data. There, there I designed this entity diagrams. For notification, I have created a table which is the ID in the begin format, and for admin ID it's also a begin title. It's varchar type. Message is also in varchar, created at timestamp. Um, Created by timestamp. It's not the real time when you have login or current time, which is directly proportional to user notification status. அதாவது எப்படின்னா, இப்ப யூசர் வந்து ஏதாவது லாகின் ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த ஸ்டோர் ஆன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். அதே மாரி இப்ப வந்து யூசர் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் உள்ள நார்மாலிட்டி வந்து 1F. அதே பார்த்தீங்கன்னா, யூசருக்கும் ச சப்மிஷனும் இதெல்லாமே இந்த எல்லா டேபிளுமே வந்து யூசர வந்து டிபெண்ட் பண்ற மாரி இருக்கும். யூசரோட ஐடி வந்து பிக்கின்ட்ன்னு குடுத்துருக்கேன். நேம் குடுக்கறது வேர்ச்சர். இமெயில வந்து வேர்ச்சர். பாஸ்வேர்டையும் வேர்ச்சபிள். ஆனா நல்லபிளா குடுக்க முடியாத மாரி நல்லபிள் அப்படின்ட்டு. ரோல் வேர்ச்சர். ஸ்ட்ரீக்க வந்து இன்ட் ஃபார்மேட்ல குடுத்துக்கிறோம். அப்புறம் டேட்டா கிரியேட்டட் அட் டைம் ஸ்டாம்ப். இது எல்லாமே வந்து டேட்டா டைப்ஸ்ல பண்ணிக்கிறோம். யூசருக்கும் சப்மிஷனுக்கும் உள்ள நார்மாலிட்டி வந்து 1NF. ப்ராப்ளம்ஸ், டெஸ்ட் கேஸ் இது இது எல்லாமே வந்து சப்மிஷன் கூட லிங்க் ஆயிருக்கும். டேபிள் ஸ்கீமா எப்படி இருக்குதுன்னா, இப்ப யூசருக்கான டேபிள்ல வந்து ஐடியோட டைப் வந்து பிக் இன்ட்ல போடுறோம். இதுல என்னன்னா இது ஒரு பிரைமரி கீயா இருக்கும். இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேட்டா என்ட்ரி ஆக ஆக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நேமுங்க வந்து வேர்ச்சேருங்கிற டைப்ல பண்றோம். நேம் வந்து நல்லபிள்ல கொடுத்துருக்கோம். இமெயில் வந்து வேர்ச்சேர்ல கொடுத்துருக்கோம். அது நாட் நல்லு. இமெயில் வந்து யூனிக்கா இருக்கணும். அதுக்காக யூனிக்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்டும் அதே மாதிரி வேர்ச்சேரு. நல்லபடி இது வந்து எப்படி நல்லா இருக்கும்னா எப்படின்னா கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது நல்லா இருக்கும். ரோலுக்கும் அதே மாதிரி வார்ச்சார் கொடுத்துருக்கோம். யூசர் ஐடி அட்மின் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரோல் இந்த மாதிரி மாறும். ஸ்ட்ரீக்குங்கிறது இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். அது வந்து நாட் நல்லாவும் இருக்கும். டிஃபால்ட்டாக 0ல இருக்கும். லாஸ்ட் ஆக்டிவ் டேட் அது நம்ம டேட் ஃபார்மேட்லேயே வாங்கியிருக்கோம். கிரியேட்டட் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஆத்தர் ப்ரொவைடர் இது வந்து வேர்ச்சர் டேட்டா டைப்பு. இதில் வந்து இந்த லோக்கலாக டிஃபால்ட்டு லோக்கல் செக்இன் இந்த மாதிரியான டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும். கூகுள் ஐடி இது வந்து வேர்ச்சர் தான். இது நல்லபில்ல. இப்போ டேபிள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, கிரியேட் டேபிள் யூசர்ஸ் ஐடி பிக் சீரியல் பிரைமரி கீ. நேம் வந்து அதே மாதிரி சைஸ் வந்து 255 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே மேலே சொன்னது தான் கீழேயும் நம்ம வந்து இதாக போட்டிருக்கோம். அடுத்த டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டேபிள். அது என்னன்னா அதே ப்ராப்ளம்ஸ்க்கு யூனிக்கான டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஐடி இருக்கும். அந்த ஐடிக்கு வந்து பிக்கின்ட்டு அந்த ஐடி பொறுத்தவரை
நம்ம கரெக்ட்டா ட்ராக் பண்ணிக்க முடியும். அது வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகும். டைட்டில் அதுக்கான ப்ராப்ளமோட அந்த கொஸ்டின்ஸ் அத வந்து வேர்ச்சர் அதில சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். டிஃபிகல்ட்டி டிஃபிகல்ட்டியும் வேர்ச்சர் ஃபார்மேட்ல கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து ஈஸி, மீடியம், ஹார்ட் அந்த இதில பண்ணியிருக்கோம். கேட்டகரி கேட்டகரி வந்து வேர்ச்சர் டைப், டேக், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், டெக்ஸ்ட் இதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. இன்புட் ஃபார்மேட்டும் டெக்ஸ்ட் ஃபார்மேட், அவுட்புட் ஃபார்மேட்டும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அக்செப்டன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா, டபுள் ப்ரிசிஷன்ல குடுத்துருக்கோம். பாயிண்ட் வேல்யூல. டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்னா சப்மிஷன் சாரி. இன்டிஜர்ல அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க குடுக்கும்போது 0வா இருக்கும். ஆனா நல்லா இருக்காது. அக்செப்டட் சப்மிஷன் வந்து இன்டிஜர்ல இருக்கும். அதுவும் அதே மாரி தான். இங்க மேல சொன்னத வந்து நம்ம கீழ க்வெரியா எழுதுறோம். டெஸ்ட் கேஸ்க்கான டேபிள் என்னன்னா, இங்க வந்து என்னென்ன காலம் யூஸ் பண்றோம்னா, ஐடி, ப்ராப்ளம் ஐடி, இன்புட், எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஹிடன் டெஸ்ட் கேஸ் இஸ் ஹிடன் அப்படிங்கிறது. இதுக்கு ஐடிக்கு பிக் இன்ட் யூஸ் பண்றோம். அது ஒரு பிரைமரி கீ. ப்ராப்ளம் ஐடிய வந்து பிக் இன்ட் யூஸ் பண்றோம். அது ஒரு ஃபாரின் கீ. ஆனா வந்து அது ப்ராப்ளம் டேபிள்லயும் இருக்கும். அதனால இது ஃபாரின் கீயா இருக்கு. இன்புட் டெக்ஸ்ட் இன்புட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தரோம். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றோம். இஸ் ஹிடன் அந்த வந்து பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றோம். அது வந்து நல்லா இருக்கும். டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ல இருக்கும். இங்க குடுத்த அதே டேட்டாவ இங்க கொரியா நம்ம போடுறோம். அப்புறம் சப்மிஷன் பார்க்குறோம். சப்மிஷன் வந்து ஐடி, சூப்பர் ஐடி, யூசர் ஐடி, ப்ராப்ளம் ஐடி, கோட், லாங்குவேஜ், வெர்டிக்ட், எக்ஸிகியூஷன் டைம், மெமரி, சப்மிஷன் அட் இந்த மாதிரி காலம்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து டைப்ஸ் ஐடிக்கு வந்து பிக் இன்ட்டு இது ஒரு பிரைமரி கீ ஆட்டோ கிரவுண்ட் ஆகும். யூசர் ஐடி பிக் இன்ட்டு இது ஒரு ஃபாரின் கீ யூசர் ஐடி யூஸ் பண்ணி சப்மிஷன் எத்தனை சப்மிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கோடு கோடு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அது நல்ல லாங்குவேஜும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேர்ச்சாரு, வெர்டிக் அண்ட் அதாவது கொடுக்குற கோடு வந்து கரெக்டா இல்லையா, அக்செப்ட் ராங் ஆன்சரா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணும். மெமரி வந்து வேர்ச்சாரில் இருக்கும். நியூட்டன் அன்னபிள் சப்மிட்டட் அட் டைம் ஸ்டாம்ப் அதாவது எந்த டைமுக்கு சப்மிட் பண்ணுறங்கிறத அந்த டைம் ஸ்டாம்ப் வச்சு நம்ம பண்ணுறோம். அடுத்து அதோட இங்கே கொடுத்த டேட்டாவை வந்து டேபிளாக கிரியேட் பண்ணுறோம். கொரியா எழுதுறோம். அதாவது இதே டேபிளை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியும். இது யூஸ் பண்ணும்போது ஆல்டர் டேபிள் சப்மிஷன் அதாவது இப்போ ஃபாரின் கீ யூஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் யூசர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்னன்னா யூசர் ஐடி அண்ட் ப்ராப்ளம் ஐடி ஆர் என்ஃபோர்ஸ் as relations at the application layer at மெயினேட்டிவ் ஒன். அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு யூசர் இருக்கலாம். அதுதான் மெயினேட்டிவ் ஒன்னு சொல்றாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரே யூசரால் கூட சால்வ் பண்ணப்படலாம். The live database does not currently have foreign key constraints on their column. Recommended to add reference. அதாவது அந்த ஸ்டோரேஜ்ல வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க போறதில்ல. யூசர் கோட் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ண அது வந்து அவரோட இதை மாறிட்டே இருக்கும். அவரோட கவுண்ட்டும் மாறிட்டே இருக்கும். ப்ராப்ளம் சால்வரோட லிஸ்ட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான கொரி தான் இது. நோட்டிஃபிகேஷன் இப்போ ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் ஸ்ட்ரீக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணுறதுக்கான ஸ்டோர் பண்ணுறதுக்கான டேபிள். அதுக்கு வந்து இன்ட்டு பிக் இன்ட்டு பிரைமரி கீ
டைட்டில் வந்து வேர்ச்சேர்ல சொல்றோம். மெசேஜ் வேர்ச்சேர் நாட் நல்லுங்கிற இதுல. கிரியேட்டட் பை அட்மின் ஐடி. அட்மின் ஐடி அத வந்து பிக்கின்ல நம்ம பண்றோம். கிரியேட்டட் அட் டைம் ஸ்டாம்ப். எப்ப என்ன இதுக்கு நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது. அத வந்து கொரியா எழுதுறோம். யூசர் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ். அதாவது அ யூசர் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டேபிள் எழுதுறோம். ஐடி வந்து பிக்கின்ட்டு இது பிரைமரி கீ யூஸ் பண்ணிக்கிறோம். யூசர் ஐடி பிக்கின்ட். நோட்டிஃபிகேஷன் ஐடி பிக்கின்ட். இதெல்லாம் இந்த 2மே வந்து ஃபாரின் கீ. இது மூலியமா வந்து நம்ம யூசர் ஐடிய ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். யூசர வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஸ் ரெட் அப்படிங்கிறது பூலியன். ஏதாவது இப்ப அந்த கொஸ்டின் யூசர் வந்து உள்ள போயிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்றதுக்கு இஸ் ரெட்ங்கிறத பண்றோம். இப்ப உள்ள போயிருந்தாருன்னா ட்ரூன்னு இருக்கும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ரீட் அட் டைம் ஸ்டாம்ப். அதாவது எந்த டைம்ல வந்து அவர் அத உள்ள போய் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான இது. இத வந்து கொரியா எழுதணும். அடுத்து ரிலேஷனல் அதாவது இது கூட ரிலேஷன்ஸ் என்னன்னா, இப்ப யூசருக்கும் சப்மிஷனுக்கும் ரிலேஷன் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு யூசர் எத்தன சப்மிஷன் வேணா பண்ணலாம். ஒரு ஒரு யூசர் வந்து இத்தன சப்மிஷன் தான் ஒண்ணும் இல்ல. நெறைய சப்மிஷன்ஸ் 1 பண்ணலாம், 2 பண்ணலாம். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணலாம். அதே மாரி ப்ராப்ளம் சப்மிஷனும் அப்படிதான். ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு டைம் தான் சப்மிட் பண்ணணுன்ட்டு இல்ல. நெறையா டைமும் சப்மிட் பண்ணலாம். நான் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட சப்மிட் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு ப்ராப்ளம் ரன் பண்ணி சப்மிட் பண்றது. ப்ராப்ளம் டெஸ்ட் கேஸும் அப்படிதான். ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் தான் இருக்கணுன்ட்டு இல்ல. நெறையா டெஸ்ட் கேஸ் இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், நெறையா இருக்கலாம். அது செட் பண்றத பொறுத்து. யூசர் நோட்டிஃபிகேஷன். ஒரு யூசருக்கு வந்து நெறையா நோட்டிஃபிகேஷன் வரலாம். நீங்க இத்தன நாள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. டே 1, டே 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசருக்கு நெறையா மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அது அதாவது அட்மின் குடுக்குற நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு தான் வரணும். நெறையா வந்துட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷனும் அப்படிதான். நோட்டிஃபிகேஷன் டூ யூசர் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் யூசரோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு யூசருக்குன்னு இல்ல. நெறைய யூசருக்கும் ஒரு அட்மின் வந்து நோட்டிஃபிகேஷன் தரான்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லா யூசருக்கும் போய் ரீச் ஆகும். அதுதான். User notification functions are associated with entity resolving a logical many-to-many means a notification. Normalization enables tables navigate against first and second and third format. First normalization form என்னன்னா all tables satisfied every column holds a single atomic value and every row is uniquely identified by its primary key. The minor Karabet format is stored as string varchar. Second normality என்னன்னா இப்ப டூ போது ஒரு காம்போசிட் கீ இருக்கணும். தேர்ட் நார்மாலிட்டி தேர்ட் நார்மாலிட்டிங்கும்போது ஆல் நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் லைக் அதாவது நேமு இமெயில் ரோல் ஸ்ட்ரீக்கு இந்த மாதிரி வந்து ஐடியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது ஈச் அதற்கு இருக்காது. 3NF இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சம்மரின்னு சொல்ல போனா அவ்வளோதான். தேங்க்யூ.